ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சமைக்கலாம் ருசிக்கலாம்ல நம்ம மசால் வடை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பருப்பு வடை பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கு நான் ஆல்ரெடி 3 மணி நேரம் கடலைப்பருப்பை ஊற வச்சுருக்கேன். ஒரு 3 மணி நேரமாச்சும் மினிமம் ஊறணும். அப்போ தான் நமக்கு வடை நல்லா கிறிஸ்பாக வரும், இல்லைனா ஹார்டாக இருக்க மாதிரி இருக்கும். அதனால 3 மணி நேரத்துலேருந்து 4 மணி நேரம் வரைக்கும் நல்லா ஊற வச்சுக்கோங்க. அதை இப்போ மிக்சியில் போட்டுக்கலாம். தண்ணியெல்லாம் நல்லா வடிச்சிட்டு மிக்சியில் போடுங்க. மிக்சியில் இந்த மாதிரி கொஞ்சோண்டு கடலைப்பருப்பு மிச்சம் வச்சுக்கோங்க. அதை நம்ம கடைசியில் வடையில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்து 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, அப்போது 1/2 டீஸ்பூன் மிளகு, அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு. மிளகு உடம்புக்கு ரொம்ப நல்லது, அதனால் முடிஞ்ச அளவுக்கு எல்லா டிஷ்ஷஸ்லேயும் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் கடலைப்பருப்பு ஒரு வேளை நீங்கள் ஊற போட மறந்துட்டீங்க, 3 ஹவர்ஸ் ஊற போட முடியலன்னா ஒரு 1 ஹவர் என்ன பண்ணுங்கன்னா, நல்ல பாய்லிங் வாட்டரை கடலைப்பருப்பில் ஊற்றிட்டு ஊற வச்சிங்கன்னா ஒரு 1 ஹவர் இல்லை ஒரு 3/4 மணி நேரத்துலேயே நல்லா ஊறிடும். அதுக்கப்புறம் நம்ம வடையை மிக்சியில் போட்டு ஆட்டினீங்கனாலும் நல்லா கிறிஸ்பாக வரும், யூஸ்வலாக வர மாதிரி. அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதை மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிடலாம். ரொம்ப பேஸ்ட் மாதிரியும் கிடையாது, கொரன்ட்டு ஜஸ்ட் 2 பல்ஸ் கொடுங்க போதும். இப்போ பாருங்கள், நான் அரைச்சிட்டேன். இந்த மாதிரி இந்த கன்சிஸ்டன்சிக்கு அரைச்சிக்கோங்க, அப்போ தான் கரெக்டாக இருக்கும் வடை. இப்போ இதை வேறு பவுலில் மாற்றிடலாம். இப்போ இது கூட நம்ம ஆல்ரெடி கொஞ்சம் கடலைப்பருப்பு எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் போட்டுக்கலாம். இப்போ இது கூட நான் ஒரு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் 3 பச்சை மிளகாய் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதுவும் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் கருவேப்பிலை, அப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி தழை. இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இந்த இதிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து பால்ஸ் மாதிரி பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இந்த சைஸ் போதும், நார்மலாக இருக்கும். இந்த மாதிரி எல்லா மாவையுமே பால்ஸாக பண்ணிக்கலாம். இப்போ மாவெல்லாம் நான் உருண்டை மாதிரி பண்ணிட்டேன். வடையை தட்டிட்டு எண்ணெயில் பொரிச்சு எடுத்துடலாம். இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போ வடையை தட்டி போட்டுடலாம். இந்த மாதிரி தட்டிட்டு போட்டுக்கோங்க. இந்த மாதிரி அடுத்த பக்கம் திருப்பி போடலாம். நல்லா ப்ரௌன் ஆகிற அளவுக்கு ஃப்ரை பண்ணிக்கோங்க. நீங்கள் வடையை போடும்போது எண்ணெய் நல்லா சூடாக இருக்கணும். அதுக்கப்புறமேல் நீங்கள் கொஞ்ச நேரம் கழித்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. அப்படியே அந்த சிம் ஹீட்லேயே இருந்து வேகும்போது தான் நமக்கு வடை நல்லா கிறிஸ்பாக வரும். இப்போ வடை நல்லா ரெடி ஆயிடுச்சு பாருங்கள், நல்லா ப்ரௌன் ஆயிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் எடுத்துடலாம் நம்ம. அவ்வளோதான், சூப்பர் கிறிஸ்பியான ஒரு டீ டைம் ஸ்நாக்ஸ் மசாலா வடை ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக் எங்களுக்கு சொல்லுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.